இன்னும் 10 நிமிடத்தில் பேரதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்க உள்ளது. உன்னுடைய விதி இப்பொழுது மாறப்போகின்றது. கஷ்டங்களால் துயரங்களால் சென்று கொண்டிருக்கின்ற உன்னுடைய விதி இப்பொழுது இன்பங்களால் நிரம்பி வழியப் போகின்றது. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் ஏதோ ஒரு நம்பிக்கை உன்னுடைய ஆழ்மனதில் இருந்து கொண்டிருப்பதால் அந்த நம்பிக்கையின் ஆழம் இன்று வரை உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது. என்னுடைய பிரச்சனை உன்னுடைய பிரச்சனை என்று பார்க்காமல் பிறருடைய பிரச்சனையையும் உனதாக எண்ணி நீ அதையும் தீர்க்கவே முயலுகின்றாய். ஏனப்பா இப்படி அனைவருக்கும் சோதனையை கொடுக்கின்றீர்கள்? சந்தோஷமாக வாழ வையுங்கள் என்று பிறருக்கும் சேர்ந்து நீ பிரார்த்திப்பது உன்னுடைய குணமாக இருக்கின்றது. என்னை நம்புபவர்களுக்கு என்னுடைய துணை என்றென்றும் வரும் என்பது மிகவும் சத்தியமான உண்மை. உன் வாழ்விற்கான மிக முக்கியமான அதிர்ஷ்டமான நேரம் இப்பொழுது இக்கணம் உன் வாழ்க்கையில் தொடங்கிவிட்டது. உன்னுடைய இதயம் எந்த அளவு வேதனையை சந்திக்கின்றது என்பதை அறிந்து அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு இப்பொழுது அத்தனை கஷ்டங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் போக்க தயாராக வந்திருக்கின்றேன். இனிமேலும் ஒரு கஷ்டமும் உன்னை துரத்தாது என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். இன்பங்கள் சூழ இனி இனிமையான வாழ்க்கையைத்தான் நீ வாழ்வாய். இன்னும் 10 நிமிடங்களில் நடக்கப் போகின்ற இந்த பேரதிசயமானது உன் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றக்கூடியது. பிரச்சனைகளை இன்பங்களாக மாற்றக்கூடியது. துக்கங்களை துயரங்களை சந்தோஷங்களாக மாற்றக்கூடியது. என்னை பணிந்து சரணடைந்த என்னுடைய பக்தர்களை எப்பொழுதும் கண்ணிமைக்காமல் காத்து கொண்டிருக்கும் நான் இப்பொழுது உன்னை நோக்கி விட்டேன். என்னுடைய அற்புத சக்தியை பயன்படுத்தி இந்த வாழ்க்கையில் உன்னை வெகு விரைவாக முன்னேற்றமடைய செய்து பிறர் ஆச்சரியப்படும் அளவிற்கு உன்னை உயர்த்தி காண்பிப்பேன். இப்பொழுது நீ சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த சுமைகள் உன் தோள்களில் எவ்வளவு வலிகளை கொடுக்கின்றது என்று நினைத்து வருந்துகின்றேன். அத்தனையையும் இப்பொழுது என்னுடைய பாதத்தில் மொத்தமாக இறக்கி வைத்துவிட்டு நீ சுமையில்லாமல் இருக்க வேண்டும். இந்த துன்பத்தின் பிடி என்னுடைய பக்தர்களை எதுவும் செய்துவிட முடியாது. இன்பத்தின் பிடிக்கு சுலபமாக உங்களை நான் வரவழைத்து விடுவேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் விலகி வெளிச்சத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை நான் கூட்டி செல்வேன். நீ பிறந்ததற்கான பலனை இப்பொழுது பெறப்போகின்றாய். வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாட்களில் ஒரு சுகத்தையும் அனுபவிக்காமல் சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் பிரச்சனைகளில் சிக்கி மாட்டி தவித்து கொண்டிருப்பதை அறிந்து உன் வாழ்விற்கு நீ பிறந்ததற்கான அந்த அர்த்தத்தை கிடைக்க செய்ய போகின்றேன். இந்த பிறவிலேயே அனைத்து கர்மங்களையும் முடித்து கொண்டு சிறப்பான செம்மையான வாழ்க்கையை இந்த பிறவிலேயே வாழ்ந்தும் நீ முடிப்பாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இனிமை நிறைந்த விஷயங்களும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இனி நடந்து கொண்டே இருக்கும். சோகமாகவே இருக்காமல் புத்துணர்ச்சியோடு உன்னுடைய கடமைகளை நீ செய்ய வேண்டும். உனக்கு கீழே இருப்பவர்களை பார்த்து உன் நிலைமையை நீ தேற்றிக்கொள். உனக்கு மேலே இருப்பவர்களை பார்த்து வருத்தப்பட்டால் நிம்மதிதான் தொலையுமே தவிர அந்த இடத்தில் எந்த பலனும் கிடைக்கப் போவது இல்லை. பிரச்சனைகளுக்கு மத்தியில் இன்பமாக வாழ வேண்டும் என்றால் உன் மனநிலையை சந்தோஷமாக மாற்ற நீ முயற்சி செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்கதானே இந்த சண்முகன் உனக்கு நான் துணையாக வந்து கொண்டிருக்கின்றேன். அதிக அளவு கஷ்டங்களை நீ சந்தித்து கொண்டிருப்பதை அறிந்த நான் உன் நிலைமையை மாற்றத்தானே இப்பொழுது அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றேன். உன்னுடைய முயற்சியை நான் வெற்றி பெற செய்வேன். யாரெல்லாம் உனக்கு துரோகத்தை இழைத்தார்களோ அவர்கள் எல்லாம் சிரித்து சந்தோஷமாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய நினைவோடு வாழும் நான் இப்படி ஏக்கத்தோடு ஏங்கி போயிருக்கின்றேன், தவித்தபடி இருக்கின்றேன். ஆனால் சிறிதளவு மனதிற்குள் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அவர்கள் என் கண் முன்னாலேயே இப்படி சந்தோஷமாக வாழ்கின்றார்களே என்று உன் மனம் வருந்துகின்றது. உனக்கு நன்மையை செய்துவிட்டு ஒருவர் சந்தோஷமாக வாழ்ந்தால் அதை விட உனக்கு வேறு மகிழ்ச்சி இல்லை. ஆனால் உனக்கு துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுத்துவிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருப்பதுதான் உனக்கு மனவேதனையை கொடுக்கின்றது. நீயும் எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்கிக் கொள்வாய்?
ஆனால் ஒன்றை தெரிந்து கொள் குழந்தையே, தாங்க முடியாத கஷ்டத்தை இறைவன் ஒருபொழுதும் பக்தர்களுக்கு கொடுப்பது இல்லை. எந்த அளவிற்கு கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடிகின்றதோ அந்த அளவிற்கு கொடுத்து சோதனைகளை பாடங்களாக மாற்றி வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வகையில்தான் அத்தனையையும் காரணத்தோடு நடத்தி கொண்டிருக்கின்றான் என்பதை மறந்துவிட வேண்டாம். மனதில் தோன்றுகின்ற தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அறவே நீக்க வேண்டுமானால் உன்னுடைய மனமானது இறை பக்தியில்தான் மூழ்க வேண்டும். ஆன்மீகத்தில்தான் உன் சிந்தனை இருக்க வேண்டும். அந்த ஒன்றை பிடித்து கொண்டால் மட்டும்தான் மனமானது அமைதியையும் நிம்மதியையும் காணும். பழைய நினைவுகளை மனதில் இன்றளவும் தூக்கி சுமந்து கொண்டு இருந்தால், கிடைக்காததை நோக்கி வருத்தப்பட்டு கொண்டு இருந்தால், உனக்கு கிடைக்கக்கூடியவற்றில் இருக்கக்கூடிய கவனமானது சிதறடிக்கப்பட்டு விடும். அந்த நிலைமை வேண்டாம் என்று முன்கூட்டியே இப்பொழுது சொல்கின்றேன். நேர்மறையாக சிந்திக்க எப்பொழுதும் பழகிக்கொள். முடிந்த விஷயங்களை நினைக்கும் பொழுது எதிர்மறையான எண்ணங்கள் தானாகவே தோன்றிவிடுகின்றது உனக்குள். கைமீறி சென்றது கரம் வந்து சேருமா என்ற கேள்வி கேட்டால், சேர வேண்டிய நேரத்தில் சேரும். அதுவரை பொறுமையாக உன் வேலையில் நீ கவனத்தை செலுத்த வேண்டும். எது உனக்கு தேவை என்று நினைக்கின்றாயோ அது உன்னை தேடி வர வேண்டுமானால் நீ பிற நினைவுகளில் மூழ்காமல், உன்னை மூழ்கடித்து கொள்ளாமல், உனக்கான வெற்றியை நோக்கிய பயணத்தில் நீ புறப்பட வேண்டும். ஒரே இடத்தில் இல்லாமல் அடுத்த கட்டத்திற்கு நகர தயாராக வேண்டும். உன் கர்மாக்கள் கழிந்து கொண்டிருப்பதன் காரணங்கள் தான் இப்படி கஷ்டத்தையும் வேதனையையும் நீ அனுபவித்து வருகின்றாய் என்பதை நம்பி கர்மாக்கள் கழிந்து கொண்டிருப்பதை எண்ணி சந்தோஷப்பட வேண்டும். நடப்பது அனைத்திலுமே ஒவ்வொரு வித நன்மை இருக்கின்றது என்று நம்பி சந்தோஷமாக இருக்க வேண்டும். கடந்து வந்ததை நினைத்து கவலைப்படாமல் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை நினைத்து சந்தோஷப்படு. இப்பொழுது அது உன்னிடம் இல்லாமல் இருப்பதால் தான் நீ ஓரளவிற்கு சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதையும் தெரிந்து கொள். கிடைக்காமல் இருப்பது கிடைத்திருந்தால் இப்பொழுது இருக்கின்ற நிம்மதியும் தொலைந்திருக்கும். இறைவன் ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் அதற்கும் காரணம் இருக்கும் என்பதை மனதில் வைத்து கொண்டு செயல்படு. உன் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக நீ வைத்து கொள்வது உன்னுடைய பொறுப்பு. எந்த இடத்தில் நீ கீழே தள்ளப்படுகின்றாயோ அதே இடத்தில் என் கரங்களை கொண்டு நான் உன்னை நிமிர்ந்து நடக்க வைப்பேன். புது புது விஷயங்களை வாய்ப்புகளாக கொடுத்து உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு முன்னால் அவர்களே வாழ்த்து பாராட்டக்கூடிய அளவிற்கு உன்னை நான் வாழ வைப்பேன். எது வந்த பொழுதிலும் இந்த முருகனின் அருளால் கிடைக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொண்டால் சந்தோஷத்தை இழந்துவிட மாட்டாய். புன்னகையை பிரதானமாக வைத்துக்கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பழகு. அது நிலைக்கும்படி நான் உனக்கு அருள் புரிந்திடுவேன். மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் ஆரம்பம். பேரதிசயம் நிகழப்போகின்றது. நல்லது நடக்கும்.